Okay, let's move to day 2 of speaking practice. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப். உங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி மற்ற இடத்துல மற்றவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன வெக்காபுலரிஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்மளோட பேர், நேம், வயது, ஏஜ், கண்ட்ரி, நாடு, சிட்டி, நகரம், ஸ்டூடெண்ட், நம்ம மாணவராக இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக, ஸோ டீச்சர், நம்ம ஆசிரியராக இல்லை எனி ஆக்குபேஷன். நீங்கள் அதை உங்கள் ஆசிரியருங்கிற ஆக்குபேஷனுக்கு பக்கத்தில் நீங்கள் ஏதாவது சேர்த்துக்கலாம். இல்லை பாய் ஒரு கேர்ள், ஒரு பையனா இல்லை பொண்ணா, இல்லை ஃப்ரெண்ட், நண்பர். ஸோ இந்த மாதிரியான ஒகாபுலரிஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த சென்டென்சஸ். இப்போ நம்ம ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், க்ரீட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், ஹலோ, ஹாய் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக க்ரீட் பண்ணுவோம். ஸோ ஹலோ இல்லைனா ஹாய் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம அது குட் மார்னிங்காக, குட் ஆஃப்டர்நூனாக, குட் ஈவினிங்காக பொறுத்து நம்ம காலை வணக்கம், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங்ன்ற நேரத்தை பொறுத்து நம்ம அதை மாற்றிப்போம். அப்புறம் நம்மளோட பேர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மை நேம் இஸ் ரவி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்கள் பேரை நீங்கள் எழுதிக்கலாம். மை நேம் இஸ் அப்படின்னு போட்டு உங்கள் பேர் என்னவோ அதை எழுதிக்கலாம். அப்புறம் ஐ எம் 10 years old. இப்போ ஒரு குட்டி பையன் அப்படிங்கிறதுனால ஐ எம் 10 years old நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களோட வயசு என்ன அப்படிங்கிறத, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் 30 years old, 35 years old, அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஐ எம் ஃப்ரம் சென்னை, நான் சென்னையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி, இது வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து வரீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்களோ அங்கே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஐ எம் ஃப்ரம் திஸ் கண்ட்ரி, திஸ் பிளேஸ், திஸ் சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஐ எம் ஃப்ரம் இந்தியா, நான் எந்த கண்ட்ரிலேருந்து வரேன் அப்படின்னா இந்தியாவிலேருந்து வரேன் அப்படிங்கிறதுனால நான் இங்கே இந்தியான்னு சேர்த்துருக்கேன். அது நம்ம எல்லாருக்குமே காமன் தான். ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஆம் அ ஸ்டூடெண்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆம் அ டீச்சர், அது வந்து ஆக்குபேஷன், நம்மளோட வேலை. ஸோ ஆம் அ டீச்சர் அப்படிங்கிறப்போ நான் டீச்சருங்கிறதுனால ஆம் அ டீச்சர்னு சொல்லி நான் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் ஆம் அன் என்ஜினியர், நீங்கள் அந்த வவல்ஸ் கான்சனன்ஸை பொறுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், ஏஇஐஓ வந்தால் ஆன், ஏஇஐஓயு வந்தால் ஆன் போடணும். மற்ற எல்லாத்துக்குமே நம்ம ஆன் போடணும், போடணும். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆம் அ டீச்சர், ஆம் அன் இன்ஜினியர் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஆம் அ டாக்டர்ன்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன